எதுக்கு டென்ஷனா இருக்க? இன்னைக்கு டிசைன் பிரசன்டேஷன் ஃபைனல்ஸ் இல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா ரவுண்ட்லயும் நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல, டோன்ட் வரி. ஏய் பேக் எங்க? ஓ ஷிட், அங்கே விட்டுட்டோம். சீக்கிரம் போ. ஸ்டாப். ப்ளீஸ் விட்டுப்போ. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பிரசாந்தி, ஃபீல் பண்ணாத. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. பொண்ணுங்களை பசங்க ஃபாலோ பண்ணா இரிட்டேட் ஆகுறீங்க. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என் கை ராசின்பாங்க. என் கையால கொடுக்குறேன், நீ தான் செலக்ட் ஆவ. ஹலோ அக்கா, உமைத் கான் மாதிரி சுத்தினா பத்தாது. தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், கேர்ஃபுல்லா இருங்க. டைம் ஆச்சு, கிளம்புங்க. தேங்க்ஸ். அஜய் சார், இந்த பண்டி வருவானா மாட்டானா? வருவாயரே. போலீஸ்க்கு ஃபோக்கஸோட பொறுமையும் இருக்கணும். என்ன பாருங்க, பிரசாந்தி மேல பொறுமையா ஃபோக்கஸ் வச்சேன். வேலை ஆச்சா இல்லையா? சிக்கிடுச்சா சார்? டவுட்டா? இந்த மாதிரி பொண்ணுங்களை மடக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிரு. சப்ப மேட்ரு. சேம் கலர் ட்ரெஸ் போட்டா சேம் பெஞ்சின் லிப்பாளுங்க. கட் பண்ணி பாட்டு பாடினா ஹச் டாக். அனாவசியமா வார்த்தை விடாதீங்க சார். யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். யோ ஐயரே, நமக்குள்ள ஃப்ராங்கா பேசிப்போம். அவளோட ஃபேஷன் டிசைனிங்கும் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் எப்படியா செட் ஆகும்? ஏதோ ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் மூட்டை கட்ட வேண்டியதுதான். இப்ப சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாடலிங் போவீங்க. யாரு? நானு காலை உடைச்சு வீட்டுல உட்கார வைப்பேன். இவளை இப்படி வளர்த்ததுக்கு இவங்க அப்பா அம்மாவை சொல்லணும். அவங்க அம்மானோட ஞாபகம் வருது ஐயரே. தாங்க முடியல அவங்க இங்கிலீஷ். மாடல்ஸ்க்கு எதுக்கு நீங்களே ட்ரெஸ் போடலான்னதும் நமக்கு எதுக்கு தம்பின்னு வெக்கப்படுது. அப்போ உள்ளார ஆசை இருக்கு பீப்பாக்கு. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ண போறாங்க? கேட்டா தானே ஐயரே ஃபீல் பண்றதுக்கு. எல்லாம் கேட்டாங்க. எங்க? அங்க. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. லிசன், கேர்ள்ஸ்ல 2 டைப் இருக்காங்க. டைப் 1, இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி உன் பின்னாடியே நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு வருவாங்க. டைப் 2, இந்த கேர்ள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்காக தியாகம் பண்ணணும், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், யுத்தம் செய்யணும். ஆனாலும் அவங்க கிடைப்பாங்கன்னு கேரண்டி இல்ல. நான் டைப் 2. குட் பை. இது எப்போ வந்ததுங்க? பொண்ணுங்களை மடக்கிறது ஈஸின்னு சொல்றப்பவே என்ட்ரி ஆயிட்டாங்க. சொல்லலாம்ல. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது எப்படிங்க சொல்றது? கை சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, சூப்பர் ஐடியாங்க. காலையில இந்த கேடு கட்ட டிஸ்கஷன் எதுக்கு? பூனை மாதிரி வந்து எதுக்கு கேட்கணும்? என் முட்டி ஹைட் இல்ல, யுத்தம் செய்யணுமாமே. இவ பெரிய அருந்ததி அனுஷ்கா. என் லெவல்ல இருந்து நான் எவ்வளவு இறங்கி வந்தேன் ஐயரே. 10வது டைப் 2 கடைசியில பாரு ஒரு லவ் பண்ண போறா. நானியா சார்? சுரண்ட வேண்டிய நேரத்துல சுரண்டாம இப்ப எதுக்கு ஐயரே சுரண்ட? சிக்னல் கொடுத்த சார். அது எப்படி சார் அவங்க வரும்போதா பார்த்து பேசுறீங்க? டோட்டலா கட்டு இல்ல. வீட்டையே கொளுத்திட்டு உட்காரத்துக்கு சேர் கேட்டா எப்படி கிடைக்கும்? என் நேரம். அஜய், அந்த பண்டி வந்துட்டா. Hey, my darling baby, 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 my baby. என்னடா பண்டி செல்லம் இவ்வளவு லேட்டு? யாரா நீ? அவே சாலா, உனக்காக இங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்களாப்பா? போலீஸ். Get it!
போன் எடு. பண்டி செல்லம். டேய் டுபாக்கூர். யாரா நீ? போலீஸ். எங்க கஸ்டடியில இருந்த எவிடன்ஸ் அடிச்சிட்டு தேவையில்லாம எங்களை சீண்டுன. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு வந்தேன். என்டையர் டிபார்ட்மெண்ட் என்ன புடுங்க முடியல. நீ என்னடா பண்ணுவ? அவையோ கிரிமினல். லைஃப்ல எவன் கிட்ட வேணா உரசலாம், தப்பு இல்ல. ஆனா ஒருத்தன் இருப்பான், அவன் கிட்ட உரசுன உங்க அம்மா வயிற்றுல இருந்து எதுக்கடா வெளியில வந்தேன்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒருத்தன் தான்டா நான். ஓகே, பண்டி செல் உன் கைக்கு எப்படி வந்தது? அவன் எங்க? செல்லம் என் கண்ணுக்கு 10 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்குது. தும் பாத் கர். பாய் பாய் சேவ் மீ பாய். பண்டி பயப்படாத, நான் இருக்கேன் பாய். சுனா, இவனை போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அவன் ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா இறங்கிடுவேன். ஃபினிஷ். ஏய், என்னை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியாது, சாம்பல் ஆயிடுவேன். டேய் டமி பீஸ், பயம்னா என்னன்னு தெரியாத பிளட் குரூப் தான் இது. ஏய், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு வெட்டி கூறு போட்டுருவேன். மறுபடியும் சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். சத்தமா சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். பெஸ்ட் ஆஃப் லக் பண்டி. பேக் அப். பண்டி. அஜய் வராண்டி. என்ன மறுபடியும் சாரி சொல்ல வந்திருக்கியா? குட் பை சொல்ல வந்தேன். உன் பாஷையில சொல்லணும்னா பசங்க 2 டைப் இருப்பாங்க. டைப் 1 பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளவுதான். டைப் 2 இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும். ஒத்துக்கலன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும். நான் டைப் 1, நமக்கு ஒத்து வராது. உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடுறேன். நீ கூட என்ன டெலிட் பண்ணிடு. ஓகே பாய். வந்து அன்னைக்கு கிடைச்ச பாட்டில் உடைச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா போனா சில விஷயம் நடக்காது, ரிவர்ஸ்ல போகணும். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும், உன் பாட்டி ஜோசியம் நிஜமாகும். கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தாண்டா. வண்டியை நான் தம்பி மாதிரி வளர்க்கல, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கேப். தம்பியை கொன்னவன் எப்படி இருப்பான்? பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான் பாய். அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல. நம்மள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லையானே அடிக்கடி சொல்லுவீங்களே பாய். இப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாய். தம்பியை பத்திரமா பாத்துக்கோங்கடான்னு சொன்னா அதை விட்டுட்டு அவனை ஹீரோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. அவன் தேடி தேடி என் வீக் பாயிண்ட்ல கை வச்சுட்டான். நாமளும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு. சங்கர் அண்ணன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்மளால நம்ப முடியல. அவர் கண்ட கனவை நிறைவேற்றுறது தான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை, இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, தெய்வம். தெய்வத்துக்கு மரணம் இல்ல. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். டாக்டர், டாக்டர், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. இட்ஸ் a miracle. பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. மன அழுத்தமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது. இது வரமா சாபமானு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி நாம எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது? உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர், அவங்களுக்கும் உங்க அப்பான்னா உயிர். அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பாத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்ப அந்த ஜனங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீ அவர் மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறல. எல்லாத்துக்கும் மேல
உங்க சித்தப்பாவும் உயிரோடு இல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தாங்குவாரா? நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறி தான் அப்பாவை கோமால இருந்து வெளியே வர வச்சிருக்கு. அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒன்று தான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. கட் 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 கட். ஐயோ, எத்தனை தடவை சொல்றதியா? புத்தி இருக்கா உனக்கு? நோபடி கேன் ஸ்கிராச் மீ இல்ல, கேட்ச் மீ அப்படினா பிடிக்கிறது, ஸ்கிராச் மீனா சொறியறது. ஒய்யால சாவடிக்கிற. லெங்த் ஒன்று தானே, டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுறேன். இதுக்கு என்ன தரைய உதைக்கிற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட். டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30 டேக். பஞ்சில உட்கார்ந்து தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது, கொஞ்சம் மூளையை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய், யார பத்திர கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணி என்ன கேவலம் பேசுறியா? பேக் அப். டேய், இங்க பேக் அப் சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்ட நிக்க கூடாது, எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் சார். யாருக்கே வேணும் இவரோட சாரி? நான் ஷட் ஆயிட்டேன் சார். நீங்க ஹர்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு 10,000? நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. 10,000 கொடுத்தா பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்த என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார் இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சறீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்ட. ஐயோ, மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி, உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். மறுபடியும் பேச கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும். அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவுதான். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர். உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு. இவன் அவருக்கு தூரத்து சொந்தம். விருந்தாளியா வந்தவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பழப்பு நடத்துறான். இதுல நடிப்பு பைத்தியம் வேற. போறம்போக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். என்னடா பிரகாஷ், என்ன இங்க வந்திருக்க? யார் இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே? ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் சார். வணக்கம் சார். என்ன இப்பெல்லாம் லொகேஷன் செலக்ஷன்ல ஹீரோ தானே? ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர்தாங்க. அப்படியா? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பு தள்ள வச்சுக்கிட்டா? படத்தோட கதை என்ன? நம்ம பழைய எம்எல்ஏ சங்கரையா தெரியுமில்ல? ஆமா. அவரோட வாழ்க்கை சரித்திரம். சங்கரையான்றது இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல? ஆமா சார், அதுக்கு தான் இங்க எடுக்கலாம்னு வந்தோம். அவர் கதை இங்க எடுக்காத பின்னாடி மியூசியத்துல எடுக்கிறது. எப்படியும் இங்க தான் எடுக்கணும். வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. சார் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வாயா சொல்றேன். ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் பேமெண்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட்? என்ன டைமிங் சார் உங்களுக்கு? பிரகாஷ் இவரா டிஆரா? அன்பிலீவபிள். இதுக்கு இப்படி எல்லாம் ஷாக் ஆனா என்ன அர்த்தம்டா? இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்க என்ன போய் சொல்லியா தம்பிட்ட? சொன்னாரு சார், நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? எதை சார்? இந்த நடிப்பு சுரங்கத்தை. ஐயோ சாமி, சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க இவரு. இவரை மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓ ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு. பத்மஸ்ரீயா? அப்படின்னா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல, நானே போட்டுக்கிட்டேன். ஸ்கிரீன் நேம் பத்மஸ்ரீ சார். எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி உங்களை நடிக்க வச்சு உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்டுறேன் பாருங்க. தேங்க்ஸ்யா. வீட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க. என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், என் வீடு மாதிரி பாத்துங்க. மறுபடியும் அடிச்சாரு. என்ன கவுண்டர் சார்? சார் உங்கள இருக்க இந்த காமெடி சைடையும் சொரண்டிடுவா? சொரண்டியா? அதான் அந்த சுரங்கத்துக்கு வேணும். எல்லா சைடுல இருந்து சுரண்டிக்க. ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உருவிடுவேன். அப்புறம் சுரண்டறதுக்கு எதுவும் இருக்காது, மொத்தத்தையும் புரிஞ்சிருவேன். நடிப்பு தானே இந்த டைமிங் கூட சார். கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஃபிக்ஸ் ஃபிக்ஸ். சிவாங்க வா, டேக் ஓவர் திஸ் மானிட்டர். இதை நல்லா பாத்துக்கோ. இது எங்க சித்தப்பா, இது ஒரு ஸ்பீச். புரிஞ்சதுல? ஓகே ஓகே குட். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பர்சனலா கூட நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் பி ஃபார்மல் அஜய். We are always with you. தம்பி பிரகாஷ், அப்பா உயிரோடு இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்ததே அவர்தான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு அவர்தான் காரணம். அவருக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். வாட் அ சாங். தம்பிக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஷீலா ஷீலா கி ஜெய். இந்த நேரத்துல நீங்க மும்பைக்கு வந்திருக்க கூடாது.
ஐ ஹேட் அட்வைசஸ். தம்பியை கொன்னவனை கண்டுபிடிக்க சொன்னா இதுவரைக்கும் முடியல. என்னடா புடுங்குற? குரு தல்வார் சம்பவத்துக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. கமிஷனர் எல்லாத்தையும் ரகசியமா பண்றாரு பாய். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இமிடியட் அந்த போலீஸ்காரன் யாருன்னு எனக்கு தெரியணும். சித்தப்பா தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரு. அங்க பாருங்க மாப்ள, உங்க புள்ள அஜய் இப்போ எம்எல்ஏ அஜயகுமார். என்னாச்சு மாப்பிள்ள? சத்யா இருந்தானே, அவன் எங்க போயிட்டான்? அவன் ஏன் வரல? சொல்லுங்க, எங்க இருக்கா அவன்? மாப்ள சத்யா அமெரிக்கால இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க மாமா? உண்மையா சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரா என்ன? அமெரிக்காவா? ஆமாப்பா, சித்தப்பாக்கு அங்க நல்ல ஜாப் கிடைச்சது. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னப்போ மாமா தான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா எப்படியாவது வரணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஏதோ விசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான்ப்பா வர முடியல. அவனை வர சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு வாட்டி போன் பேசலாமா? அது இப்ப ராத்திரில அவன் தூங்கி இருப்பான், நாம ராத்திரி பேசலாம். அப்ப நாம தூங்கிடுவோமே சகல. அதானே, எவ்வளவு வருஷம் ஆச்சு அவன் குரல் கேட்டு போன் போடுறான், நான் பேசணும் போடுறான். தேவையில்லாம ஆல்ரெடி இப்ப அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது சமாளிக்கவா? பண்ணதே போதும். ரிங் ஆகுது. ஹலோ சித்தப்பா, அப்பா பேசுறாரு. சத்யா, எனக்கு என்னடா நல்லா இருக்க, எல்லாரும் என் கூட இருக்காங்கல்ல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னே. இப்பவே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. விசா ப்ராப்ளமா இருக்கு, அதான் வர முடியல. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணே. நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத. இந்த விசா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. சரிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. தலையே சுத்துது சகல. அம்மா, இந்த சிவா, கணேஷ், மாசு இவரெல்லாம் எங்க? நீங்க நல்லா ஆகணும்னு நடந்தே காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்க, அதனால தான் அங்க போயிருக்காங்க. பைத்தியக்கார பசங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. மச்சான், ஒரு வாட்டி தொகுதியில போய் எல்லாரையும் பார்க்கணும்னு. இதான் பிடிவாதம். இப்பதான் எந்திரிச்சிங்க, உடனே வெளியே போணுமா? தொகுதி கிகுதின்னு பேசிட்டு வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா மாப்ள? யாவது உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பா, வாங்க. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். இது நம்ம சங்கரன மாதிரியே இருக்கார்ல. சங்கர் அண்ணனை பத்தி படம் எடுக்கும் போது அவரை மாதிரி ஆளை போடாம ஒன்னே என்னைய மாதிரி போடுவாங்க. வாழ்க சொல்றான். வாழ்க. அமைதி. அண்ணன் பேசட்டும். நல்லா இருக்கீங்களா? உங்க புள்ள மாதிரி எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை? நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கு சேர வேண்டியதுல கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரி உங்க எம்எல்ஏ வாங்கி கொடுக்கறாரா? நீங்க தப்பா நினைச்சு கூடாது, உங்களை விட நல்லா பாத்துக்கிறாருங்க. ஓ அண்ணா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உடம்ப நீங்க பாத்துங்க, அதுவே எங்களுக்கு போதும். சொந்த ஆசல ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு ஏன் வழியிலே நல்லது பண்றியடா, பெருமையா இருக்குங்க.
எம்எல்ஏ சார். அஜய், இத்தனை நாள் அண்ணன் கிட்ட பேச முடியலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு. இனிமேல அண்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு எங்களால முடியாதுடா. பொய் சொல்ல எனக்கும் இஷ்டம் இல்ல அத்தை. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா பாத்துக்க முடியும். ஆனா தூக்கத்துல கூட அப்பா சந்தோஷமா இருக்கணும்னா அவர் கனவை நிஜமாக்குறது தான் கரெக்ட்னு தோணுச்சு. வானத்துல இருந்து நிலாவை கொண்டு வந்து காட்டுற சக்தி எனக்கு இல்ல. அதான் கண்ணாடியில காட்ட ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ப்ளீஸ் அத்தை. டேய் பிரகாஷ் சார், என்னடா நடக்குதுங்க? ஷூட்டிங்கா சீட்டிங்கா? திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வந்து ரங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா. ஷூட்டிங் நடக்குதுன்னா கேர வேணுங்கடா, யூனிட் வேணுங்கடா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா, அட காஃபி எங்க, டீ எங்க, ஒரு ஜூஸ் எங்க? சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா? ஆமா. நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி கொஸ்டின். ஷில்பா ஷெட்டி நடிச்சது. 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது. எக்ஸாக்ட்லி. எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க, அதானே? உடம்புல மூளை சார். நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி எல்லாம் நான் பாத்துர்க்கேயா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கர் ஐயா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமராவிலையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கர் ஐயா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சுரங்கத்தை சுரண்டுங்க ஐயா. நாங்க சுரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மாப்ள, பேப்பர்ல பார்த்தது போதும், வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம். லைவ்னா நீங்களே வந்து பாருங்களேன். அவுட் சைடு அலர்ட், ஃபாதர் இஸ் கமிங். என்ன சுந்தரலிங்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக சம்பக்லால் சேட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன். எங்களையும் கொடுமைப்படுத்திருக்காரு சார். நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அவன் எங்க? இங்க. ஹலோங்க ஐயா. ஏய், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் சேட் பார்த்திருக்கான். சேட் की टाइम இல்ல, ஜல்தி போல். என்ன சம்பக்லால் சேட், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல, என்ன விஷயம்? சால்மன் பாப்பே அலேனா கதை சொல்றதுக்கு சம்பக்லால் சேட் கஷ்டப்படுத்துறானிலே, காசு அள்ளி தராங்க. என்ன சொல்லும், ஸ்பீக்கர் அதிருது. அதுராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்க. ये बिजनेस है यार. ஏய், கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா? எஸ், இதான் வியாபாரம். அசலுக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது. உனக்கு தெரியாது சோட்டா பச்சா. இது சொல்றதுக்கு தான் ஷேட் வந்தான். உனக்கு பாத்திரம் நடக்கிறதுக்கு இல்ல. வியாபாரம்ன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சியாடா? அடிக்கிறாங்க, அடிக்கோ. என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது? ये क्या नाटा में शरद कुमार की कालम तीर्पु मादी எழுதுறாங்க. போக்கிரி, போக்கிரிக்கு காலம். அந்த கிழமை நாங்க லுக்கு விடுறோம். என்ன கிழமை? என்ன ப்ராப்ளம் உனக்கு? சேட்டு இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்குறாங்க. என்னடா செவுல திருப்புறான்? நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான். அவனா நீங்களா ஒரு கை பார்த்துட்டு வாங்க, போங்க. ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்ல. ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்காத இடம் இல்ல. நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும். கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா? நிஜமா போட்டுருவோம் உங்களுக்கு. எஸ்கேப் ஆகலனே ரிஸ்க் தான். சுடடா. நாளைக்கு கொடுத்துரு தம்பி. உங்களுக்கு எடுத்து கூப்பிடுறேன். வாங்க வாங்க பேக்கப். கிளம்புங்க. நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. நீ மரத்துல அந்த சேடு இந்த இடத்தை நான் அடிச்சிருப்பான்டா. இங்க என்ன மாப்ள, அங்க பாக்கணும். உங்க புள்ள பேசினா அசம்பிளியே அதிருது இல்ல? அசம்பிளி ஞாபகம் வருது. நம்ம புரட்சி தலைவர் எப்படிடா இருக்காரு? எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்? என்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போயிட்டாரா? என்னடா சொல்றாரு இவரு? போயிட்டாருன்னா அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்றாரு. ஆமாமா, அவர் இப்ப பிரதம மந்திரி ஆயிட்டார்ல, அதான் டெல்லிக்கு போயிட்டாரு. என்னது புரட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரா? நான் வீணா போல. அவர் அப்பவே பிஎம் கேண்டிடேட்டா? அவரை விட்டா வேற யார் இருக்கா? நான் அன்னைக்கே அசம்பிளில. அப்பா, ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க, உள்ள போங்கப்பா. நான் அன்னைக்கே அசம்பிளில சொன்னேன்டா அவர் பிரைம் மினிஸ்டர். அப்பா எம்ஜிஆரோட பக்தரும் தெரியும்ல, சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே. சமாளிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகுது. நார வாயின்பாங்க. நாரவாயா? டேய் பிரகாசம், இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்ல
எகிரி தொகிரி விட போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க சார்? வேற என்ன ஆஸ் யூசுவல் தான். டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங் இல்லைன்னா வெளியே போங்கடாம. லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல கொடுத்தா ஆகணும். இது அநியாயம் சார். என்ன அநியாயம்? அவனடா போர் அடிச்சு அடிக்கிறான். உனக்கு தெரியாது ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறான்னா தயிர் சாதத்தை அனுப்புறான். அது திண்டு படுத்த அவனை பின்னி பிசிற தர்றாரு. தப்பு சார். என்னடா தப்பு உப்புன்ற வாய முடிட்டு வாடா. அநியாயம் அநியாயம். அது கரெக்ட் தான் அஜய். ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி நம்ம இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போயிடும். ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது? அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ். அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் மணி. அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னங்க பண்றது? அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சிடலாமா? ஏய் என்ன ஒளற? இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டா சும்மா இருப்பாரா? நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர். அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதான் நல்ல பிளான். சொன்னது புரிஞ்சது இல்ல? என்னம்மா என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார். என்ன சாக்கு? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் கம்மியான இடத்துக்கு போலான்னு இருக்கோம். பேசினதெல்லாம் மானிட்டர்ல பாத்துட்டோம். அது உங்க பிரச்சனை. அதான் சார், அது தவிர வேற எதுவும் இல்ல. என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. சரி நீங்க லொகேஷனுக்கு காசே கட்ட வேண்டாம், ஃப்ரீயா எடுத்துங்க. ஓகே தானே? ஓகே சார். ஆனா என்னைய தொண்டைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குற சீன் சார். டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. பெரிய பிரச்சனையாச்சே. இப்ப என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா, ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா? பணம் இருந்தா தானே சார். நான் தர்றேன்யா. சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யாரு? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் பிகின் தி கோ. அசோகன் 1 லட்சம் ரூபாய். புத்தி வந்துச்சா? நன்றி தம்பி. நெக்ஸ்ட் வரேன் தம்பி. சத்தியமூர்த்தி 30,000. கொடுங்க சார். என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் குடுக்கறதா இல்ல. குடுக்கறதா இல்லையா? எஸ். அது சார், நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். சும்மா நீங்க உட்காருங்க சார், நான் கண்டினியூ பண்றேன். அஜய் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன். போ சாப். சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன், மாஃப் கீஜி. இனிமேலாவது ஒழுங்காரு. 1 மினிட் சார். ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா. நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கு. யா அஜய், இவன் இன்னும் திருந்தல. நாளை போட்டு அனுப்பு. அவுட் சைடு ரிலாக்ஸ். அந்த கேட்டு போயிட்டு என்ன எப்படி அடிக்குது? ஐயோ, அந்த ஆளுக்கு போயிட்டு நீ ஏன்டா அடிக்கிற? ஐயோ ஐயோ அடிக்காதீங்க சார். அஜய் பாருங்க சார். அஜய் பாடா. அவர் உள்ள போயிட்டாரு. அஜய் உள்ள போயிட்டாரு. ஓ ஷிட், நான் கேரக்டராவே மாறிட்டேன். சாரி சார். அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார். பத்மா சார், ஐம் ரியலி சாரி சார். கொஞ்சம் சீனை விட்டு வெளியே வாயா. உள்ள இருந்து ரிலாக்ஸ்ன்றாங்க, ரிலாக்ஸ் ஆகணும்ல. அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த அடி அடிச்சாரு. நான் என்ன சொன்னேன்? ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். அது இது ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொல்ல ஃபீல் பண்ண மாட்டாரா? வேற என்ன சொல்லணும்? வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும். அது என்ன இழவோ? அது சரி, அது என்ன ஜூனியர்ஸ் காசை வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்களா? திருப்பி கொடுக்காது. சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. அதனால நீங்க மனசு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்க மனசு மாறும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை மாறல என்ன வராது. அதாவது சிச்சுவேஷன் பணத்தை கேட்கணும், நான் கேட்க கூடாது. இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. ஐயரே, நைட்டு கோழிக்கு பதிலா இவரே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. வீட்டு அடகு 5 லட்சம், கொடுத்தது 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடியில் 1 மீதி 90. ஓகே. என்ன சார் கணக்கு போடுறீங்க? இல்ல இல்ல இல்ல, என் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வேண்டியது எனக்கு இல்லங்க, ஆடியன்ஸ்க்கு. உலக நாயனுக்கு SMS ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஹாய், என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க ஸ்மால் பாஸ்ன்னு ஸ்பேஸ் விட்டு பத்மஸ்ரீ BAD MA SRI என்று டைப் அடிச்சு 5555க்கு SMS அனுப்புங்க ப்ளீஸ். ஓட் ஃபார் மீ. தேங்க்யூ.